அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 116. ஓம் சிற்றறிவோர்க்கு தெரியாய் போற்றிவோம். மந்திரம் 117. ஓம் பேரறிவாளர்க்கு இலங்குவை போற்றிவோம். ஒவ்வொரு பொருளிலும் நான் இறைவனை காண்கிறேன். இருப்பினும் இம்மியளவு கூட இறைவனை அறிந்து கொள்ள இயலவில்லை என்றார் அமெரிக்க நாட்டு கவிஞர் வால்ட் விட்மன். நம் அறிவாக விளங்குவதே இறைவன்தான். எனவே நம் அறிவு கொண்டு இறைவனை அறிந்து கொள்ள இயலாது என்பர் ஞானிகள். இறைவனே அறிவாக இருக்கும் பொழுது இறைவனை எந்த அறிவு கொண்டு எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு பொருளின் எடையை தெரிந்து கொள்வதற்கு அதை தராசில் வைத்து நிறுத்தி பார்க்கிறோம். எடை போடும் அந்த தராசு தன் எடை எவ்வளவு என்று காட்ட முடியுமா? மற்ற பொருள்களின் எடையை காட்டும் தராசு தனது எடையை எவ்வளவு என்று தானே தனது எடையை காட்டுமா? அதுபோல அறிவாக உள்ள இறைவனை நம் அறிவு கொண்டு தெரிந்து கொள்ள இயலாது. நமது சிற்றறிவால் அறிய முடியாது. பேரறிவு பெற்றவர்கள் மெய்ஞானிகள். அவர்களால் கூட இறைவனை முழுதும் அறிந்து சொல்ல முடியாது என்றே சொல்கின்றனர். அறிவாக உள்ளது பிரம்மம். அறிவுக்கும் அறிவாய் நின்று அறிவினை இயக்குவதே பிரம்மம்தான். எனவே நம் அறிவு கொண்டு பிரம்மத்தினை அறிதல் இயலாது என்கிறது பிரகதாரண்ய உபநிடதம். அறியும் தரமோ நான் உன்னை அறிவுக்கு அறிவாய் நிற்கையினால் என பாடுகிறார் தாயுமானவர். தன் அறிவும் திறமையும் துணை கொண்டு இறைவனை அறிந்து கொள்ள முடியும் என்று மனிதன் நினைக்கிறான். உன் அறிவினால் அவனை அறிய முடியாது என்கிறார் திருமூலர். அறிவு அறிவு என்று அங்கு அரற்றும் உலகம் அறிவு அறியாமையாரும் அறியார். இறைவன் அறிந்து கொள்ள முடியாதவன் என்கிறார் மாணிக்கவாசகர். தன்னை யாவரும் அறிதற்கு அறியவன் என்கிறது திருவாசகம். இறைவனுக்கு என்று சொல்லப்படுவதெல்லாம் அன்னை ஆதிபராசக்திக்கு பொருந்தும். ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.